ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபரு, துணி எப்படி மடிக்கிறது, துணியை வந்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு சேரீயெல்லாம் வந்து ட்ரெண்டாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக அதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு சீப்பை வச்சுட்டு உங்களுக்கு சிறுசாக வேணும்னா இல்லை ஓரளவுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே மடிச்சுக்கலாம் எப்பவும் போலயே. நான் வந்துட்டு இப்படி தாங்க மடிப்பேன். சேலை வந்துட்டு கொஞ்சம் சிறுசாக மடித்தா தான் மடிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பு வச்சு மடிப்பேன். கரெக்டாக இந்த அளவுக்கு மடித்ததுக்கப்புறம் சீப்பு வச்சு இது வந்து அப்படியே மடித்தோம்னா பெருசாயிரும். அதனால் சீப்பு ஓரளவுக்கு சீப்பை வச்சுட்டு சிறுசாக வச்சு மடித்தோம்னா நல்லாயிருக்கும். வந்துட்டு இப்படி மடித்து முடித்ததுக்கப்புறம் மடித்து வச்சுக்கலாங்க எப்பவும் போல் நம்ம. நல்லாயிருக்கும். ஆனால் கீழே வந்து நீங்கள் எடுத்து விடணும். அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா சுருங்கிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்தது அந்த எஸ்எம்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, துணியெல்லாம் எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னு. நாங்கள் வந்துட்டு வேட்டி, இந்த மாதிரி ஷாலு, இந்த மாதிரி அதில் தான் கட்டி எடுத்துகிட்டு வந்திருப்போம். நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் தான் கட்டியிருப்பேன். இன்றைக்கி வந்து அது எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு டைமே இல்லை. எல்லா துணியும் எடுத்து போட்டு மறுபடியும் மடிக்கணும். அதனால் வந்துட்டு இன்றைக்கி துணி துவைச்சி போட்டிருந்தேன். அந்த துணியில் வந்துட்டு எப்படி மடிக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு சாலை 2ஆக மடித்து கீழே போட்டுக்குங்க. துணியை அதில் போட்டு இந்த 2 சைடில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் கட்டுங்க. அதை கட்டினதோடனேயுமே இந்த சைடு 2 இருக்கு இல்லையா, அதை கட்டுங்க. அவ்வளோதாங்க. இதில் ஒரு சிம்பிளான விஷயம். சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னுக்கோசரம் தான் நான் போட்டேன். இப்படியே பண்ணுங்கள், கண்டிப்பாக அவராது. சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். யாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க, வீடியோவும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு போட்டாச்சு வீடியோ. இன்னும் ஏதோ ஒன்று வேணுன்னா நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கண்டிப்பாக போடுறேன்.